Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மழைக்கு பின் வயல்வெளியை பார்க்கும்போது பூக்கள் பூத்து குலுங்கி பசுமையாக காட்சியளிக்கும். அது பார்ப்பதற்கே மிகவும் கண்கொள்ளா காட்சியாய் இருக்கும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்குதத்தம் செய்த தேவனும் உங்கள் மீது மனதுருகி பின்மாரியை பொழிந்து உங்களை பூத்து குலுங்க செய்வார். அவர் மழையைப் போல நம்மிடத்தில் வருவார் என்று வேதம் கூறுகிறது. நாம் பூத்து குலுங்கி கனி கொடுக்கும்படியாக தேவன் தாமே மழையைப் போல் நம் மீது இறங்குவார். மெய்யான சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவார். இன்றைக்கு இந்த ஆசிர்வாதத்தை பெற்று மகிழுங்கள். ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவருக்கு இருந்தது கொஞ்சம் நிலம் மாத்திரமே. அவர் கர்த்தரை கருத்தாய் தேடின பக்தியுள்ள மனிதராய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து விட்டுதான் விவசாய வேலைகளை கவனிப்பார். மழை இல்லாதபடியினால் நிலம் தண்ணீர் இல்லாமல் விளைச்சல் குறைய ஆரம்பித்தது. மற்ற விவசாயிகள் எல்லோரும் பலவித குறுக்கு வழிகளை பின்பற்றி எப்படி வயலின் விளைச்சலை பெருகச் செய்யலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் அவரோ ஒவ்வொரு நாளும் காலையில் உணவு அருந்தாமல் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கதறினார். கர்த்தர் நிச்சயம் தனக்கு உதவுவார். அவர் வாக்கு மாறாதவர் என்று விசுவாசத்துடன் தினமும் ஆண்டவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்தினார். இதை எல்லோரும் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்த ஏழை மனிதனுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் மழையை கட்டளையிட்டார். மற்ற வருஷங்களை காட்டிலும் இந்த வருடம் 100 மடங்கு அதிகமாக விளையச் செய்தார். பிரியமானவர்களே, கனியற்ற தேவைகள் நிறைந்த குறைவுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஏழை விவசாயி செய்தது போல விளையச் செய்கிற தேவனை நீங்களும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்விலும் கனியை பெருக பண்ணுவார். தேவனுடைய வாக்குதத்தத்தின்படி அளவில்லாத ஆசிர்வாத மழையை உங்கள் மீது பொழிய பண்ணுவார். அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை அனுபவித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் என்பதையும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதும் ஆண்டவரோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். நாம் எப்படி அவருடன் நெருங்கிய ஐக்கியம் கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கு நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று வேதம் பதில் கூறுகிறது. பிரதான அப்போஸ்தலனாகிய
அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது கர்த்தர் பேரில் தான் கொண்டிருக்கும் தாகத்தை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்து கொள்ள நீங்களும் தாகமாயிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவேதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா ஆசிர்வாதங்களும் ஞானமும் பலனும் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இயேசுவுக்குள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரை தேடுவீர்களானால் அவர் தமது ஆசிர்வாதத்தை உங்கள் மேல் மழையாக பொழியும்படி செய்வார். ஆகவே நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை முதலாவதாக தேடும்போது இவை எல்லாமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், தயவாய் என்னை உமக்கு வெளிப்படுத்தும், நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டியருளும் என்று ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்தால் நிச்சயமாகவே அவர் தமது ஆசீர்வாத மழையை உங்கள் மேல் பொழிய பண்ணுவார். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடி அவருடன் நெருங்கிய ஐக்கியம் கொள்ளுங்கள். அவருடைய பிரசன்னத்தின் மேல் தாகமாயிருங்கள். அப்போது அவர் உங்களை தமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆசீர்வாதங்களை மழையாக உங்கள் மேல் பொழிந்தருளுவார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மோடு நெருங்கிய ஐக்கியம் கொள்ளுவதற்கும் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுவதற்கும் எனக்கு கிருபையை தந்தருளும். உம்முடைய பிரசன்னத்தின் மேல் தாகமாயிருந்த தாவீதையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் மாதிரியாக காண்கிறேன். எனக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதமும் ஞானமும் பலனும் உமக்குள் இருப்பதை அறிந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு முதலிடம் கொடுக்க எனக்கு உதவும். உம்மோடு நான் நெருங்கிய ஐக்கியம் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ஐக்கியத்தின் மூலம் உம்முடைய சிறந்த ஆசிர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நான் அனுபவிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் எனக்காக செய்யும் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நீர் என் வாழ்வின் குறைவுகளை எல்லாம் மாற்றி என் வாழ்க்கையை கனி நிறைந்த வாழ்வாக ஆசிர்வதிக்க உம்மால் மட்டுமே முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து அவற்றை பெருகச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமது வார்த்தை ஒருபோதும் தோல்வியடையாது. உமது வார்த்தையின்படியே நான் செழிக்கும்படி ஆசிர்வாத மழையை என் மீது ஊற்றும். நான் அவமானப்பட்ட அதே இடத்தில் என் தலையை உயர்த்தி அருளும். இன்று முதல் என்னையும் சகலத்திலும் ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.